ஒன்று வேஸ்ட் வாட்டர் நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம், ரெண்டாவது வந்து சாலிட் வேஸ்ட் கூட நாங்கள் ரீசைக்கிள் பண்ணுறோம். அது எப்படின்னா இப்போ நான் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் இப்போது இந்த குப்பை பிரச்சனை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அந்த குப்பை பிரச்சனைக்கும் நம்ம வந்து ஒரு முடிவு கொடுக்கணும்னு நம்ம பிரதீக் சென்விரோ ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து அதுக்காக ஒர்க் பண்ணி பயோகேஸ் பிளான்ட்டை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா வீட்லேயே வந்து நீங்கள் அந்த குப்பையை ரீசைக்கிள் பண்ணி அது மூலமாக பெரிய பெனிஃபிட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் குப்பையில் வந்து 2 விதமான குப்பை இருக்குது. ஒன்று வந்து மக்கிற குப்பை, இன்னொன்று வந்து மக்காத குப்பை. மக்கிற குப்பைன்னா என்னென்னா டீகம்போசபிள் மெட்டீரியல். அப்படின்னா நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டு, சாப்பாடு வேஸ்ட்டு, இந்த ரசம், கெட்டுப்போன பால், புளிச்சு போன மாவு, எதானாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் இந்த காய்கறி வேஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு 1:1 வாட்டரில் நீங்கள் கலந்துட்டு இந்த பயோகேஸுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 hour கேஸ் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 2 பேரோட சாப்பாடு நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் செய்யலாம் அதில். ஸோ இதால் பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம எல்பிஜி வந்து டிபெண்ட் ஆக வேணாம். கண்டிப்பாக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்பிஜியை யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட் இந்த பயோகேஸ் இந்த குப்பையால் ரீசைக்கிள் பண்ணி நீங்கள் எல்பிஜியை கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து பயோகேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். அப்படின்னா குப்பை எல்லார் வீட்லேயும் இருக்கும், டெய்லியும் இருக்கும். அந்த குப்பை வந்து எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக கேஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன மெயினாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எது மக்கும் எது மக்காது. அதே மாதிரி மக்கிற குப்பை எல்லாருக்கும் தெரியும், கிச்சனில் கிடைக்கிற எல்லா வேஸ்ட்டும் மக்கிற குப்பை தான். ஸோ வெஜிடபிள் வேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஈவன் ஃப்ரூட் வேஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் இதில் போடலாம். ஓகே, அதால் வேணும்னா கேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி கூட ஜென்ரேட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு உள்ளே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் அது காமிக்கிறேன். அது இல்லாமல் வந்து மக்காத குப்பைன்னு நான் சொன்னேன். மக்காத குப்பைன்னா பிளாஸ்டிக் கவர்ஸு, பேப்பர்ஸு, அப்புறம் வந்து இந்த ஹார்பிக் டப்பா, இந்த பாட்டில்ஸு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து ரீசைக்கிளபிள் மெட்டீரியல். இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி என்ன இது பிளாஸ்டிக்கோ இதோ கவரோ இல்லை இதோ இருக்குமோ அதை வந்து இங்கே வச்சுருக்கேன், இதில் வந்து கவரில் வச்சுருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுவேன்னா பழைய நியூஸ் பேப்பர் மாதம் கொடுக்கும்போது இந்த ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கூட கொடுத்துட்றேன். இதுக்கு வந்து ஒரு கேஜிக்கு 10 ரூபாய் மாதிரி கொடுக்குறாங்க. கேஸ் வந்து கேஸ் சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர் வந்து 30 நாள் இல்லை 32 நாளுக்கு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் 50 நாள் 52 நாளுக்கு வாங்குறேன். அப்படின்னா 15லேருந்து 20 நாளோட கேஸ் வந்து என்னோட வீட்டு குப்பையால் நான் ரீசைக்கிள் பண்ணி இந்த பயோகேஸை இது பண்ணுறதுனால எனக்கு 20 நாளோட கேஸ் மிச்சமாகுது. ஆல்மோஸ்ட் 1 hour ஒரு நாளைக்கு நீங்கள் நினச்சிக்கோங்களேன் நாங்கள் வந்து இந்த கேஸை யூஸ் பண்ணி சமைக்கிறோம். ஸோ இது வந்து பெரிய பெனிஃபிட்டு தான். ஆனால் இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட் வந்திருக்கோம் அந்த பெனிஃபிட்டு மக்களுக்கு கிடைக்கணும்னா இது பண்ணுறதுக்காக நாங்கள் இதை பற்றி பப்ளிக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஸோ யாருக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்புறம் நீங்கள் லைட் பற்றி அப்புறம் கேஸ் பற்றி சொன்னேன், அது எப்படி நான் உங்களுக்கு லைட் எப்படி எரியும் கேஸ் எப்படி எரியும்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பயோகேஸ் ஸ்டவ். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு அது மூலமாக வர கேஸை தான் இப்போ இது எப்படி எரியுதுன்னா நீங்களே பாருங்கள். இதை நீங்கள் நம்புறீங்களா? எங்கள் வீட்டில் கிடைக்கிற குப்பையால் வந்து இந்த கேஸ் எரியுது. ஒன்று விட்டா இதுதான் பயோகேஸ் லைட்டு. இது வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் இப்போ இருக்கிற குப்பையாக ரீசைக்கிள் பண்ணனா 3 மணிலேருந்து 4 மணி நேரம் இந்த லைட்டு உங்களுக்கு எரியும். இதை வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபேன்சி லேம்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹேங்கிங்ஸ் மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். இல்லை வந்து கிச்சனில் வந்து நார்மலாக நீங்கள் வந்து இந்த இதில் யூஸ் பண்ணும்போது லைட்டு பிரைட்டாக இருக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த லைட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த லைட்டுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து கேஸாக அதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை லைட்டாக வந்து அதை யூஸ் பண்ண போகிறீங்களா அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் நாங்கள் வந்து 2யும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். இது பயோகேஸோட எக்யூப்மெண்ட்டு. இந்த டூம் வந்து நார்மலாக பார்க்கணுன்னா இவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ கேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ண இது குறைஞ்சிரும். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இப்போது டெய்லியும் 1 hour யூஸ் பண்ணுறாங்க. டெய்லியும் 1 hour யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி முடிச்சோடனே இதனோட கழிவு வந்து இந்த அவுட்லெட், இன்லெட்டில் இந்த பக்கமாக நாங்கள் போடுறோம். இந்த உணவு கழிவுலாம் போடுவோம். இதில் வந்து அவுட்லெட் இந்த பக்கம் வந்துடுது. எல்லாமே வரும்போது இந்த கழிவுகளை வந்து நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த செடிகளுக்கு வந்து நார்மலான உரம், இது வந்து கெமிக்கல் இல்லாமல் நார்மலான உரம் வந்து நாங்கள் இந்த செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இந்த காய்கறி செடிகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் வீட்டில். இந்த காய்கறி செடிலாம் வச்சு இந்த அதில் வர கழிவுகளை வந்து இதில் ஊற்றிடுறோம். ஊற்றின உடனே இதில் வந்து வரது வந்து நமக்கு உரம் வந்து கெமிக்கல் இல்லாமல் நல்ல ஒரு இது கிடைக்குது.
இதனால் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இது. கத்திரிக்காய், மிளகாய், வாழைக்கன்று வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், இது எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே. வேஸ்ட் இஸ் எ வெல்த் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் கீழ் இந்த வீட்டில் உருவாகும் குப்பைகள் அனைத்துக்கும் கேஸாக, அதாவது வீட்டுக்கு சமையல் எரியாகவும் விளக்கு எரிக்கவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த எனது அருகில் உள்ள இந்த பிளான்ட்ல வீட்டில் உருவாகும் அனைத்து குப்பைகளும், அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரிக்கப்பட்டு, மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த பையனே தன்னாலேயே அந்த குப்பையை வந்து மக்கும் குப்பை அனைத்தையும் அந்த தொட்டியில் போட்டு விடுகிறான். அந்த குப்பையிலிருந்து, அதாவது இந்த எரிவாயு தன்னால் கிடைக்கிறது. தாம்பரம் நகராட்சியில் ஏற்கனவே, அதாவது ஒரு பொது கழிப்பிடத்திலிருந்து கம்யூனிட்டி கிச்சன், சமுதாய சமையல் கூடம் அமைத்ததற்கு அடுத்தபடியாக இந்த வீட்டில் உருவாகும் குப்பையிலிருந்து எரிவாயு கண்டறியப்பட்டு அந்த எரிவாயு வீட்டின் தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் விளக்கு எரிக்கவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குப்பையை வந்து வெளியே போடாமல் குப்பையிலிருந்து கேஸ் தயார் செய்யவும், அந்த குப்பையிலிருந்து உருவாகும் வேஸ்டிலிருந்து அதை வைத்துக்கொண்டு இந்த இருக்கிற தோட்டத்தை பராமரிக்கவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த வீட்டில் நகராட்சி குப்பை எதுவும் எடுப்பதில்லை. இவர்கள் குப்பையை இவர்களையே பராமரிக்கின்றனர். நம்மோட வீட்டில் பயோகேஸ் பிளான்ட் இருக்கு. அதில் நம்ம வெஜிடேபிள் வேஸ்ட் போடுவோம், அப்போ ஃபுட் வேஸ்ட் போடுவோம். பயோகேஸில் கேஸில் நம்ம சமைக்கிறோம். அந்த கேஸில் நம்ம சமைக்கிறோம். பயோகேஸில் மேனுவாவும் அது எடுத்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு செடிக்கு போடணும். அப்போ செடி நல்லா வளரும்.